ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? அப்போது நாம் இந்த பதிவில் இப்போ பார்க்கக்கூடியது இந்த தை மாதம் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். பொதுவாக துலாம் ராசியினருக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவும் நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க, சரிங்களா? அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க, சரிங்களா? அப்போ துலாம் ராசி அப்படின்னா சித்திர நட்சத்திரம் 2, 3 பாதமும், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த துலாம் ராசி, சரிங்களா? இந்த துலாம் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவானுங்க. அதே சுக்கிர பகவான் தனக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசிக்கும் அதிபதியாகப்பட்டவர் தான் இந்த சுக்கிர பகவானுங்க, சரிங்களா? இப்போ இந்த தை மாதத்தில் துலாம் ராசியினருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 1, 2 கிடையாதுங்க, 4 விதமான யோகங்கள், ராஜ யோகங்கள் இந்த தை மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த 4 விதமான ராஜ யோகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1 சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒன்றுங்க, 2வது சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிறது, 3வது புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதுங்க, 4வது சதுரகிரி யோகம் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் எதை பொறுத்து அமைஞ்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மாதஸ்தானம் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுதுங்க. அந்த 4 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே நின்று சஞ்சாரம் செய்யக்கூடியதுனால தாங்க இந்த 4 விதமான யோகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குதுங்க. இந்த 4 விதமான யோகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? அப்போது முதலாவதாக வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மகர ராசியில் மாதஸ்தானம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போது 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்தால் நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நன்மை தாங்க. நன்மை அப்படின்னா எந்த விதத்தில் நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நிம்மதியை தேடி தருவார், சுகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றார். 4ஆம் இடம் அப்படின்னு சுகஸ்தானம் இல்லையா? அப்போ சுகஸ்தானம் அப்படின்னு உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார், சுக போஜன யோகத்தை கொடுப்பார். அப்போ உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் இந்த மாதம், சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியான செவ்வாய் பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல, அப்போ 2க்கும் 7க்கும் கலஸ்தர ஸ்தானமான 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் மேசராசிக்கு அவரே செவ்வாய் பகவானே அதிபதிங்க. அப்போ அவரும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும் அந்த செவ்வாய் பகவான் எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பந்துக்கள் விரோதம், சரிங்களா? அந்த பந்துக்கள் விரோதம் அப்படிங்கிறது ஏற்படுத்துவார். ஏன்னா 4ஆம் இடத்துல தாயோடைய ஸ்தானகம் மாதுஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தால் பந்துக்கள் விரோதமாகும், தன்னுடைய வீட்டில் அக்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு பிரச்சனைகளை உண்டாக்கும், தீயினால் பாதிப்பு, மின்சாரத்தினால் பாதிப்பும் ஏற்படும். உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வயிற்று வலி, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வயிற்று வலி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் பகவான், சரிங்களா? அப்போ 2 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, புதன் பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போதுங்க துலாம் ராசிக்கு 9க்கும்
12க்கும், அதாவது பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான பாக்கியஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது புதன் பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன லாபத்தை உண்டாக்குறாருங்க. தன லாபத்தை உண்டாக்கி தருகிறார். சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பக்தி, தெய்வத்தின் மேலே பக்தியை அதிகப்படியான நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த தை மாதம் புதன் பகவான் உங்களுக்கு நிற்கிறாரு. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது. அப்போ இந்த சூரிய பகவான் அப்படின்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியன் 4இல் இருந்தால் விரோதங்கள் ஏற்படும், பகைமை உண்டாக்கும், பலவிதமான பிரச்சனைகளும் உண்டாக்குவார். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 4 கிரகங்களும் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியதுனால எந்தெந்த மாதிரியான பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் இதே இந்த 4 கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் மூலியத்தில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது அதனுடைய பலாபலன்கள் மாறும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாங்க. அப்படி பார்க்கும்போது முதலாவதாக சூரிய மங்கள யோகமான சூரியனும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, இது போல் விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான காரியங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இந்த தை மாதத்தில் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? ஆல்ரெடி நான் நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கிறேங்க, பாதியில் நின்று இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களா இருந்தால் அந்த செயல்பாடுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு. சரிங்களா? இந்த சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது, நன்மையாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் அந்த கட்டத்துக்குள்ளே உச்சம் அடைகிறார். சரிங்களா? உச்சம் அடைகிறார். அப்போ அதன் போல் உங்களுக்கு அந்த மங்களகரமான விஷயங்கள்ங்கிறது அப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு நடந்தே தீரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இந்த 2 கிரக சேர்க்கை உங்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் உங்களோட குடும்பத்தில் நடக்கும். சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது சொத்து வாங்கும் யோகத்தை உண்டாக்கி கொடுப்பாங்க, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? எப்படிங்க? உங்களோட குடும்பத்துக்கு உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் உங்களோட வீட்டுக்குள்ளே நடக்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கி கொடுப்பாங்க. புதனும் சுக்கிரனும் இணைவு சேர்க்கையானது துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த மாதிரி யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே சமயம் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? தாயாருடைய உடல்நிலையை ரொம்ப நீங்கள் கவனமாக இந்த இடத்துல பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க. இந்த தை மாதத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலையில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலையில் உயர்வை பார்ப்பீங்க. சரிங்களா? பணியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு கட்டாயமாக உயரும். சரிங்களா? மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பாராட்டுக்கள் வாங்குவீங்க, உங்களோட முதலாளிகள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். இது துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த மாதம். சரிங்களா? அப்போ அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? அமோக லாபம் கிடைக்கும். சரிங்களா? சிலருக்கு இடம் மாற்றம் உருவாகும்.
வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும். சிலருக்கு இடம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உருவாகக்கூடிய தொழில் ரூபத்தில் இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பொருளாதாரம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, பணவரவு திருப்தியாக இருக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். பழைய கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பழைய கடன்கள் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது அடுத்தபடியாக குடும்ப சம்மந்தப்பட்ட வழியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய நேரகால கட்டத்துக்கு இந்த குடும்ப சம்மந்தப்பட்ட வகையில் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மகிழ்ச்சிகள் கூடும், நன்மைகள் நடக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போது அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கும், நல்லா இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம். அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சிறப்பை தரும். காதல் விஷயத்தில் நீங்கள் கட்டாயமாக சாதிப்பீங்க, ஜெயிப்பீங்க. உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் காதல். சரிங்களா? காதல் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதே போல் வந்து பார்க்கும்போது நீங்கள் சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ளணும். சாப்பாடு எந்த நேரத்துக்கு சாப்பிடணுமோ அந்த நேரத்துக்கு சாப்பாடை சாப்பிட்டு உங்களோட உடலை நீங்கள் பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 5, 6ங்க கூட அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை, பச்சை, நீலம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, பச்சை, நீலம். நீங்கள் இந்த தை மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே போல் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? இதில் இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இது தாங்க இந்த தை மாதத்தில் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் அடையக்கூடிய ஒரு பலன்கள்ங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.